பி ப்ரிப்பேர். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கும். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களையும் நீதியும் நியாயங்களையும் போதிக்கும்படி எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. எஸ்ரா அப்படின்னு சொல்லும்போது உதவி. அவர் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நல்ல தலைவராக இருந்தார். எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களுக்கு எஸ்ரா தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாபிலோனியர்களால் இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய விடுதலையை முன்னமே ஜெரமையா அப்படிங்கிற தீர்க்கதரிசி மூலியமாக முன்னறிவித்திருந்தார். அப்போது ஆண்டவர் சொன்னார், சைரஸ் அப்படிங்கிற ஒரு ராஜாவை நான் எழுப்புவேன், அந்த ராஜா மூலியமாக உங்களுக்கு விடுதலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் தான் எஸ்ரா ஒரு லீடராக எழும்புகிறார். இப்போது ஆண்டவர் பாபிலோனிலிருந்து அவங்களை விடுதலையாக்கி தேவன் அவங்களுக்கு கொடுத்ததான சொந்த தேசத்துக்கு அவங்க திரும்புகிறாங்க. திரும்பும்பொழுது அவங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ முதலாவது அவங்க அவங்களுடைய சொந்த தேசத்திற்கு வரும்பொழுது அந்த ஆலயத்தை அவங்க மறுபடியும் கட்ட வேண்டியதாக இருந்தது. மற்றும் அவங்க எல்லா ஊழியக்காரர்கள் லிவாய்ட்ஸை மறுபடியும் ரிஃபார்ம் பண்ணி அந்த ஆராதனைக்கான காரியங்களை அவங்க ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அவங்க நிறைய மிக்ஸ்டு ஃபாரினர்ஸ் அவங்க திருமணம் செய்திருந்தாங்க. அந்த காரியத்தில் எஸ்ரா அநேக காரியத்தை சரிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதோடு கூட இந்த காரியங்களெல்லாம் அவர் சரிப்படுத்தும் பொழுது நிறைய சேலஞ்சஸ், வார்னிங்ஸ் அவருக்கு வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை எதுக்கு நேராக அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதலாவது கர்த்தருடைய வசனத்தை ஆராய்கிறதுக்கு அவர் தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தாராம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவர் தீர்மானித்த காரியம் தான் நடக்கும், அவர் சொன்ன காரியம் தான் நடக்கும். அப்போ கர்த்தருடைய வசனம் இந்த இஸ்ரவேலர்கள் மேலே என்ன இருக்குது, ஆண்டோட திட்டம் என்ன இருக்குது, இதை நாம் ஆராய்ந்து கொண்டால் நம்ம அதுக்கு நேராக போகலாம் அப்படின்னு சொல்லி முதலாவது அவர் ஆராய்வதற்கு அவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார். ரெண்டாவது அதன்படி நடத்துவதற்கு அவர் இருதயத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார். மூன்றாவது அவருடைய பிரமாணங்கள், நீதி, ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவருடைய நியாயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பிரமாணங்களை குறித்து அவர் அறிந்து கொண்டிருந்தார். அவருடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். அது எல்லாத்தையும் அவர் ஆண்டோடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை கன்வின்ஸ் பண்ணியிருந்தது. ஸோ இது நிமித்தமாய் தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். வசனம் சொல்கிறது கர்த்தருடைய கரம் எஸ்ரா மீது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புதிய மாதத்தில் கூட ஆண்டவர் நம்ம கேட்கிறோம், விடுதலையை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை நியமிச்சிட்டாரு, கொடுக்க போகிறார், அநேகருக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம அந்த விடுதலை பெற்ற பிறகு ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்த மாதிரியான ஒரு ரெஃபர்மேஷனை நம்ம கொண்டு வர போகிறோம், யாருக்கோ நம்மளுடைய குடும்பத்திற்கு ஒருவேளை ஆண்டவர் நம்மளை ஒரு எஸ்ராவாக வைத்திருக்கலாம், ஒரு உதவியாக ஹெல்ப்பாக நம்மளை வைத்திருக்கலாம், ஒரு லீடராக நம்மளை வைத்திருக்கலாம். அது வயதில் சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஆராயும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஸோ இந்த புதிய மாதத்தில் நம்மளுடைய ஹார்ட் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள, அதன்படி நடக்கிறதுக்கு, அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு, இதுதான் நம்ம செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை ஏற்றுக்கொள்ளணும், இதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கர்த்தர் நம்மை கொண்டு தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லுவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஸோ ஒரு எஸ்ராவாக நம்ம கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சு கொள்ளும்பொழுது நிச்சயமாகவே நாமும் இடிந்து போன அந்த ஃபவுண்டேஷன்ஸை நம்ம ரீபில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இடிந்து போன எல்லாவற்றையும் நம்ம ரீபில்ட் பண்ணுறவங்களா கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.